இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ராசிக்காரவங்களை பொறுத்த வரையும் எப்பயும் ரொம்ப விவரமா யோசிப்பாங்க. எது செஞ்சாலும் நிதானமா செய்வாங்க. கணக்கா இருப்பாங்க. ஒரு விஷயத்துல ரொம்ப கணக்காவும் ஒழுங்காவும் செயல்படுவாங்க. ஒரு சின்ன துளி கூட தவறா போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் பொதுவா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரம் கொண்டவராக இருப்பாங்க. இவங்களோட இயல்பு சுத்தம், சீர்மை, நிதானம், வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல முதல் ஆளா இருப்பாங்க. தங்கள் வேலையை நேரத்துக்கு முடிச்சிருவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணி செய்வாங்க. இவரோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லணும்னு பார்த்தா ஆரம்பத்துல சிரமமா தான் இருக்கும். சிறு வயசுல சோம்பல், பதட்டம், சில நேரம் ஃபேமிலி பேர்டன். ஆனா வளர வளர இவரோட புத்திசாலித்தனம், அனுபவம் சேர்ந்து வலிமையான வாழ்க்கையை உருவாக்கும். வாழ்க்கையில இவங்க லேட் சக்சஸ் அடைஞ்சா கூட அது நிலைச்ச வெற்றி தான். லேட்டாவே நம்ம சக்சஸே ஆகணும் ஆனாலுமே அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு இந்த ஜோதிடத்துல சொல்லுது. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே அளவான பேச்சு, அடக்கமா நடந்துக்கிறதுல இவங்கள மாதிரி யாருமே கிடையாது. இவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நேரத்துல அதாவது சில நேரம் யோசனை, செல்ஃப் டவுட்டு, ஓவர் திங்கிங் இவரோட மைனஸ் பாயிண்டாகவும் இருக்குது. அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக முடிக்கக்கூடிய திறமை இந்த கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்குது. தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா தொழிலில் இப்பொழுதைக்கு கொஞ்சம் சற்று முன்னேற்றம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் அதாவது ஒரு 6 மாதமோ 1 வருடமோ கழித்து தொழிலில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது. இவங்களுக்கு பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வழியில் ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூஸாக முயற்சி செய்வாங்க. இப்போ ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான எஃபெக்ட், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டு அதை அந்த விஷயத்தை ஈஸியாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஒன்ஸ் அதை முடிக்காம எடுத்து விடவே மாட்டாங்க. இவங்களோட மனசு அவ்வளோ தூய்மையான மனசு, மற்றவங்களுக்கு நல்லா உதவக்கூடிய ஒரு மனசா இருக்கு. மற்றவங்க நமக்கு கெடுதலே செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லது தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இருக்கு. அதனால கன்னிராசிக்காரவங்களோட நண்பர்களா இருக்கவங்களுக்கு தான் அதுல நல்ல பெரிய பெருமைன்னு கூட சொல்லலாம். நண்பர்களுக்கு உதவக்கூடியவர்கள்ல பெரிய ஆள் இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ரொம்ப உயிர் தோழனாவோ தோழியாவோ நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சிட்டா அவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க உயிரை கொடுக்க கூட தயங்கவே மாட்டாங்க. அவங்களோட கெட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சில சமயம் பர்ஃபெக்ஷன் தேடுறதுல தாமதமாகும். ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க கிட்ட ஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். சில நேரம் தங்களோட மதிப்புல குறைவா எடுத்துக்குவாங்க. அவங்களே ஐயோ நம்ம இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் தாழ்த்திக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால இது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அது அவங்களாவே ஏற்படுத்திக்கிற ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனா காதல் அப்படின்னு வந்துட்டா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. பார்த்த உடனே காதல்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் தான் மனசையே அவங்க திறக்கக்கூடிய ஒருத்தவங்களாக நீங்க இருப்பீங்க. இப்போ கன்னிராசிக்காரவங்களை பொறுத்த வரையும் சின்சியரா இருக்கணும், லைஃப் லாங் லாயலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்க. இப்ப பார்ட்னர் ஃபேக்கா இருந்தா கூட ஒரு ஷாட் தள்ளி தான் வைப்பாங்க. ராசிக்காரர்களுக்கு ஒரு சில சமயங்களில் எதற்காக கோபம் வருகிறது என்று கூட தெரியாமல் அவ்வளவு தூரம் கோபம் பட்டு கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு கோபப்படும் பொழுதுதான் அவர்களுக்கு மன அமைதிக்காக தியானமும் யோகாவும் மந்திர ஜபமும் போன்ற மாதிரி விஷயங்கள் பண்ணா வாழ்க்கை கொஞ்சம் சீராக இருக்கும். இந்த தேவையில்லாத குழப்பத்தால், தேவையில்லாத கோபத்தால் அவர்களை இழந்து விடக்கூட தோன்றும். பணம் பார்ப்போம்னா இவங்களோட வருமானம் ஸ்லோவா ஆரம்பிக்கலாம். ஆனா கடைசியில ஸ்டேபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே டல்லா தான் போகும். ஆனா கன்னிராசிக்காரவங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு செலவுல மெயினா கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அவங்களுக்கு அந்த சேமிக்கிற பழக்கம் என்னதான் இருந்தாலும் அவங்க ஜோதிடத்தின் படி பாத்தீங்கன்னா அவங்களோட வருமானம் ஒரு 10% இருக்குன்னா செலவு 8% இருக்கும். அந்த 2% தான்
அவங்களுடைய சேமிப்பாவே இருக்கும் அப்படின்னு இந்த ஜோதிட பதில் சொல்லுது. ஆனா அதை இவங்கெல்லாம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொண்டு வந்தா ஓரளவுக்கு 50-50% நமக்கான சேமிப்பு நமக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாகவே இருக்கும். குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கறதுல இவங்களை அடிச்சுக்க வேற ஆளே கிடையாது. இவங்க என்னதான் வெளியே சுத்திட்டு பசங்களோட சுத்திட்டு பிள்ளைங்களோட சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டு இருந்தாலுமே அவங்க குழந்தைங்க மனைவி கணவர் அப்படின்னு வரும்போது அந்த விஷயத்துல அவங்க குடும்பத்தை வழி நடத்துறதுல கன்னிராசிக்காரங்க மாதிரி யாருமே இருக்க முடியாது. அது கன்னிராசிக்காரவங்க அப்படிங்கும்போது உடம்பு ரீதியா பார்த்தா அரைபாகம் குடல், நரம்பு, சோர்வு, மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் கூட வர மாதிரி இந்த ஜோதிடத்துல காட்டுது. அதனால எளிமையான உணவு, தூக்கம், சிரிப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சிந்தனை மாற்றம் வந்தாலே இவங்களோட வாழ்க்கை முழுமையா மாறிடும். அதனால கன்னி ராசி நட்சத்திரம் கொண்டவர்கள் தங்களை நம்பி ஓவர் திங்கிங்கை குறைச்சிக்கிட்டு உற்சாகத்தோட நடந்தா உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே கிடைக்கும். கன்னிராசிக்காரங்க எப்போதுமே பார்க்கறக்கு அழகா இருப்பாங்க. கண்ணு கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை கண்ணு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். எதையும் நீட்டா இருக்கணும், சரியா இருக்கணும், பார்க்கறக்கு பர்ஃபெக்டா இருக்கணும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. வீட்லயே இருந்தாலும் வேலையில இருந்தாலும் அந்த வேலை அது கரெக்டாக நடக்கணும். அது மெயினாக நீட்டாக இருக்கணும். அவங்க நீட்டாக வச்சுக்கிறதுல கன்னிராசிக்காரவங்க மிக 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 சிறந்தவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவங்களோட மனசு சென்சிட்டிவா இருந்தாலுமே வெளியே காமா இருப்பாங்க. ஆனா உள்ள நிறைய யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். புதன் கிரகத்தின் ஆட்சி அப்படிங்கிறதுனால தான் இவங்களுக்கு இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது பேச்சு திறமை, அனலைசிங் பவர், ஒருத்தவங்கள பத்தி அவங்க அனலைஸ் பண்ணிக்கிறது, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுல இவங்க டாப் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். எந்த சூழ்நிலையும் விவரமா புரிஞ்சு முடிவெடுப்பாங்க. எடுத்தவங்க அவுத்தோன்னு முடிவெடுக்காம ஏதாவது ஒரு விஷயம்னா அதை யோசிச்சு அதை பண்ணலாமா வேண்டாமா, இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிக்காம அவங்க டிசைட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க பண்ற டிசிஷன் லேட்டா இருந்தாலுமே அது நல்ல டிசிஷனா மட்டுமே இருக்கும். யாருக்கும் அது கஷ்டத்தை கொடுக்காது. பின்னாடி இதை பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி அந்த முடிவு இருக்காது. கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்கன்னு கூட சொல்லலாம். ரொம்ப பொறுமையா எடுத்தாலும் அதை நிதானமா யோசிச்சு எடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உள்ளது. பொய் சொல்றது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு வேளை சொல்ல வேண்டி வந்தாலுமே மனசுக்குள்ள ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க. உண்மையோட மதிப்பு இவங்களோட மதிப்பு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. உண்மையோட மதிப்பு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்த நீங்க மறக்கவே கூடாது. இவங்களோட மனசோட ஆழம் ரொம்ப ரொம்ப வலிமையானது. வெளியில சின்ன விஷயத்துக்காக கோவப்படுவாங்க போல தோன்றினாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. இவரோட தொழில் வளர்ச்சி ஸ்டெடியா இருக்கும். ஆரம்பத்துல சிரமமா இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி 32 வயசுக்கு பிறகு பெரிய மாற்றம் வரும். அதாவது ப்ரமோஷன், நேமு, ஃபேமு அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. 32 வயசுக்கு மேலே தான் சொல்கிறேன் நான். இது நன்மையெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியை பொறுத்தவரை என்னென்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடமை உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப நேர்த்தியான பேச்சு, அந்த பேச்சில் ஒரு தெளிவு நிறையாவே இருக்குது. அன்பு, கருணை, பாசம் அனைத்திலும் இவங்களுக்கு மிக 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 ரொம்ப ஒரு நல்ல குணம் கொண்டவர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. நிதானமான சிந்தனை, இந்த நிதானமான சிந்தனைனால தான் இவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. புத்திசாலித்தனம், ஒழுங்கு மற்றும் சுத்தம், இவர்கள் சும்மா வீட்லயே இருந்தா கூட நம்ம சுத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எனக்கு பிடிச்சா போதும்னு கிடையாது. அவங்களுக்கும் பிடிக்கணும். நம்பிக்கை, மரியாதை, அண்டர்ஸ்டாண்டிங், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் 2 பேர்த்துக்கும் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கன்னிராசிக்காரங்க ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா வெறித்தனமான ஒரு பாசத்தோடு இருப்பாங்க. எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவர்களுக்கான அன்பை அவர்களிடத்தில் கொட்டி குமிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறார்கள்.
திருமண வாழ்க்கையில அதாவது கல்யாணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆப்போசிட் நேச்சர். இது எப்படின்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். பிள்ளைகள் மீது அன்பு மிகுந்தவர்களாக இருப்பார்கள். ஆனா குழந்தையோட வளர்ப்புல டிசிப்ளின், அஃபெக்ஷன் இரண்டையும் பேலன்ஸா வச்சுக்குவாங்க. கன்னிக ராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே வாழ்க்கையில நிதானமான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக மட்டுமே இவர்கள் இருப்பார்கள். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நாட்களாக அமைந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வர வேண்டும் என்று எங்கள் சேனல் மூலியமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்